இங்கு வராதீங்க, கொஞ்சமும் மரியாதை இல்லை. அதிமுக நிர்வாகிகளை அலர்ட் செய்த கடம்பூர் ராஜு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அதிமுகவிலிருந்து தாவேக பக்கம் வர முடிவு செய்த முன்னாள் அமைச்சர்கள் சிலரை கடம்பூர் ராஜு அலர்ட் செய்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. தாவேகவில் இணைந்த பிறகு அமைச்சர்களை பார்க்கவே நேரம் கொடுக்கப்படவில்லை என்று புலம்பி இருக்கும் கடம்பூர் ராஜு சீனியர் நிர்வாகி என்றே மரியாதையும் இல்லை என்றும் புலம்பி இருக்கிறார். இதனால் அதிமுகவினர் எடுத்த முடிவை தள்ளி போட்டிருக்கின்றனர். தாவேக ஆட்சி அமைந்த நாள் முதல் திமுகவில் இருந்து சாறை சாறையாக நிர்வாகிகள் இணைய தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூரில் இணைப்பு விழா நடத்தப்பட்டது. ஆனால் இரு விஜயபாஸ்கர்கள் இணைந்த பின்பு அதிமுகவிலிருந்து தாவேக பக்கம் செல்வோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புடன் தாவேக தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருது. ஆனாலும் அவர்கள் தாவேகாவில் இணையும் முடிவை இதுவரைக்கும் எடுக்க தயக்கம் காட்டுகின்றனர். இதற்கு அதிமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்களின் புலம்பல்களே காரணம் என்று தெரிய வந்திருக்கு. ஏனென்றால் தாவேகாவில் இணைந்த அதிமுகவினர் யாருக்கும் புதிய பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படலை. இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட சீட் கிடைக்குமா என்பதே சந்தேகமாக இருக்குது. தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதிமுகவில் இருந்து யாரும் தாவேக பக்கமே வந்து விடாதீர்கள் அப்படின்னு நமக்கு இருக்கும் ஆதரவாளர்களுக்கு கொஞ்சமும் மரியாதை இருக்காது. தாவேகாவில் இணைந்த நாளன்று அமைச்சர்களை பார்க்க முடிந்தது. அதன் பின் அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டாலும் கொடுக்க மறுக்கிறார்கள். முதல்வர் விஜயை சந்திப்பதெல்லாம் குதிரை கொம்பாக இருக்கிறது. சீனியர் என்ற மரியாதை கூட தாவேகாவில் இருப்பதில்லை. அப்படி இணைந்தால் வீட்டிலேயே அமைதியாக இருக்க வேண்டும் தான் என்று எச்சரித்திருக்கிறார். இதனால் தாவேகாவில் இணையலாம் என்ற முடிவு எடுக்க முடியாமல் அதிமுகவினர் பீதியில் இருக்கின்றனர். திமுகவிலும் கூட எந்த அதிமுக முன்னாள் அமைச்சருக்கும் அழைப்பு கொடுக்கப்படலை. அவர்கள் முன் இருக்கும் ஒரே வாய்ப்பு தாவேகா மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமியும் மீண்டும் பதவியை கொடுக்க மறுப்பதால் என்ன செய்வதென புரியாமல் சீனியர் நிர்வாகிகள் அமைதி காக்கின்றனர். இருந்தாலும் அடிமட்ட அளவில் அதிமுக நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே செல்கிறது. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.